மீடியா மினிஸ்ட்ரி வழியாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யாத்திரையாகமம் 14:13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுவார் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வரும் பொழுது அவர் ரொம்ப பயத்தோட, ஆண்டவரே எங்கள்கிட்ட செங்கல், எங்கள்கிட்ட பார்வோன் சேனை, எப்படி இதை கடந்து போவோம், இதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரே முணுத்தாங்க. கொடுத்துருக்கப்ப அப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, உன் கையில் இருக்க செங்கலை நீட்டுங்கிறாரு. அவர் நீட்டுற மாதத்தில் செங்கடல் என்ன செய்யுது? 2ஆம் வகுப்புலேருந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வெட்டாந்தரையில் நடந்தார்கள்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யார் இதுக்கு யுத்தம் பண்ணது? இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுற வேலையில் நம்ம எப்பயுமே ஜெயம் பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இதுபோல் கடக்க முடியாத ஒரு பாதைகள் மத்தியில் இப்போ நிறைய பேர் லேண்டு இல்லை ஒரு சிலர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்க சூழ்நிலையில், லேண்டை யாராவது அபகரிச்சிருக்க நிலையில், இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கிற வேலையில் நீங்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வச்சுட்ருப்பாங்க. அநேக வருஷங்கள் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். இதனால் மன உளைச்சலோடு அநேக தரம் கோர்ட்டில் போய் ஏறி இறங்கி கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் இந்த நாளில் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நேராக தான் இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நின்று கொண்டு பார்க்க போகிறீங்க ஜெயத்தை. விசுவசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் விசுவசிக்கிறீங்களா? ஜெயம் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம்னு விசுவசிக்கிறீங்களா? ஏன்னா ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்ற நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கோர்ட்டு கேஸு, எதிரி போய் எங்கள் வழக்கு போட்டான், இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வழக்காடுகிறவராய், நீதியின் நியாயாதிபதியாய் நம்ம கூட அவர் இருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவசிங்க. எத்தனை கோர்ட்டில் போட்டாலும் அந்த கோர்ட்டு எனக்கு சாதகமாக தான் முடிவு சொல்லுன்னு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து சொல்லுங்கள். ஆண்டா, நான் எத்தனையோ தடவை போயிட்டேன் மேடம், எனக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் போயிட்டு பரவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு முடியுமே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் அழுது கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நேராக தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டு தேவன் செய்யும் இரட்சிப்பை இன்று பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா? அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் சோர்ந்து போய் உங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லாமல், எனக்கு யாருமே இல்லையே, இந்த காரியத்தை நான் தனித்து செய்கிறேனே அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலவீனமே ஒரு யுத்தம் தாங்க. உங்கள் பலவீன மத்தியத்தில் அவர் யுத்தம் செய்வார். எதுக்காக? பலத்தை கொடுக்கும்படி அவருடைய வார்த்தை யுத்தம் செய்யும். நீங்கள் பலனாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாதியில் வீடு கட்ட முடியாமல் இருக்கீங்களா? அவரும் உங்களுக்கு யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கோர்ட்டில் ஒரு தீர்ப்பை உங்களுக்கு சாதகமாய் கொடுப்பார். அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியாய் ரொம்ப போராடி கொண்டு இருக்காங்களா? பல தோல்விகள் அடைஞ்சு கொண்டு இருக்காங்களா? அவர்களுக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் சும்மா நின்று கொண்டு இயேசுவை நோக்கி கொண்டு இருங்க. அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு வக்கீலாக உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க முடியாத அநேக பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஓடிக்கொண்டு இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் அந்த யுத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த யுத்தங்களும் வரப்போகிற எகிப்து இனி உங்களுக்கு பார்க்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு இருங்க. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன புயல்கள் இருக்குதோ, என்னென்ன சோதனைகள் இருக்கோ, வேதனைகள் இருக்கோ, எல்லா யுத்தங்களும் இன்றோடு முடிகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா, இந்த இலங்கை பட்டணத்தில் இருக்கிறவங்க அப்பா வீடு வாசல்களை இழந்தோ, இல்லை கடன் பிரச்சனையாலோ, ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலங்கிற வேலையில் அப்பா நீர் இவர்களுக்காக வழக்காடி ஒரு ஜெயத்தை நீங்கள் இந்த நாளில் பெற்றுக் கொடுக்க போயிருக்காய் நன்றி. இவர்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ய போயிருக்காய் நன்றி அப்பா. பல நாள் படுக்கையில் இருந்து நடக்க முடியாதவர்களை நீங்கள் யுத்தங்கள் செய்து நீங்கள் ஜெயக்கொடி இந்த குடும்பத்துக்கு ஏற்றி நல்ல பலத்தால் இடைக்கட்ட போவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடன் என்ற யுத்தம்
பொருளாதார வீழ்ச்சி என்ற யுத்தம், எல்லா யுத்தங்கள்லையும் ஆண்டவரே நீங்கள் யுத்தம் செய்து ஒரு ஜெயத்தை நீங்கள் கொடுக்க போவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இனி ஒருபோதும் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்காதபடி ஒரு ஜெயத்தோடு வாழ உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்களுடைய இல்லத்தை சுற்றி ஆண்டவரே உங்களுடைய ஃபயர் ஃபென்ஷன் போட்டு இவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களுக்காக ஆவியானவர் தாமே ஜெயக்கொடி ஏற்றும்படியாய் அப்பா இவருடைய வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.